ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கான ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெட்டீரியல் எடுக்கிற வேலையெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கலரில் இது வந்து சாரீ மெட்டீரியல், ஆனால் இதில் வந்து ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கலரில் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஒர்க்கு அதுதான். எடுத்துகிட்டு வந்து நான் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எங்கள் ஊர் சைட்லலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் சில்க் சாரீ, வெட்டிங்க்கு உள்ள சாரீ எல்லாமே இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. சாரீ ஃபுல்லாக ஒரே கலரில் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் பெரிய பார்டர் இருக்கும். இப்போது டிசைனரில் பட்டு சாரீலாம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் அதிகமாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி எடுக்கிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டாக வேறு கலரில் போடணுன்னாலும் போடலாம். ஆனால் கஸ்டமர் வந்து ஏன்னா சாரீ ஃபுல்லாக இதே கலரில் இருக்கிறதால கான்ட்ராஸ்ட்டாக வேறு கலரில் போட்டால் கொஞ்சம் ப்ளவுஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஆனால் கஸ்டமர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இதே சேம் கலரில் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த கலருக்கு நம்ம வந்து மெட்டீரியல் எடுக்க போகிறோம். கரெக்டாக எக்ஸாக்டாக கலர் கிடைக்கிறது தான் கொஞ்சம் பெரிய விஷயம். சில்க் காட்டன் மெட்டீரியல் பார்ப்போம் கிடைக்குதா என்னன்னு தெரியல. மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சாரீ வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கல்யாண சாரீக்கு, அதாவது இன்னைக்கு கல்யாண நாள், அதுக்காக வந்து ஸ்டிச் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு இஷ்யூ அப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி பார்டர் வந்து பார்த்துக்கோங்க, கொஞ்சம் உருக்குன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். இந்த நெருப்பில் காட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்டர் இருக்கும். இந்த மாதிரி சாரீல மோஸ்ட்லி வந்து இது வந்து ₹1000 மேலே தான். இதோட ரேட் வந்து ₹1000 மேலே தான். இருந்தாலுமே இதோட ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரிச்சுட்டு வருது. இந்த பார்டர் எதுக்கு காட்டினேன்னா, கிட்டத்தட்ட இந்த சாரீல எல்லா சாரீலையுமே அந்த மாதிரி தான் பார்டர் இருக்கும். அதனால காட்டினேன். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப பிரிச்சுட்டு வருது. நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி குடுத்தாலுமே என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த ஆர்ம் ஹோல் சைட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்தெல்லாம் பாருங்க எப்படி விலகி வருதுன்னு. லைட்டா நீங்க இப்படி லைட்டா எடுத்து விட்டாலே அது வந்து அப்படி அப்படியே விலகி வரும். இது வந்து இப்போ பார்க்கறதுக்கு கூட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஸ்லீவ்ல ஆர்ம் ஹோல் சைட்ல ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்க இடம், ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடம்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து அந்த தையல் நம்ம போட்டிருக்க தையல் அப்படியே இருக்கும். ஆனா அந்த கிளாத் வந்து மெயின் கிளாத் வந்து பிரிஞ்சுட்டு போயிடும். ஸோ அதனால என்ன பண்ட்டேன்னா, இதே கஸ்டமருக்கு தான் முன்னாடி ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தேன். அதில ஃபுல்லா அந்த மாரி போயிட்டு அப்படிங்கிற மாரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இதில உள்ள ப்ளவுஸ்ல வந்து ஸ்டிச் பண்ணல. இதுக்காக தனியா காட்டன் மெட்டீரியல் வந்து இந்த சேம் கலர்ல சில்க் காட்டன் தான் எடுக்கலான்ட்டு போனேன். ஆனா சில்க் காட்டன் வந்து கிடைக்கல. அதனால கலர் கிடைக்கல. இதே எக்ஸாக்ட் கலர் கிடைக்கல. அதனால இந்த மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுவுமே காட்டன் மெட்டீரியல் தான். கொஞ்சம் கலருக்கு ஈக்குவலா இருந்த மாரி இருந்துச்சு. ஒரே கலரா இருந்துச்சு. அதனால இத எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இத தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு குடுக்கணும். எந்த டிசைனும் கிடையாது. நார்மலா தான் ஸ்டிச் பண்ண போறேன். எந்த டிசைனுமே இல்லாம. வாங்க நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ற கத்தரிக்கோல் டீட்டெயில் கேட்குறீங்க. இது வந்து 12 இன்ச்சு நல்ல வெயிட்டா இருக்கும். நல்லா ஒரு பிளாக் மெட்டல்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் ஷிப்பிங்ல வரும். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா, என் ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து நல்ல வெயிட் இருக்கும். நல்லா கட் பண்ணணும். நல்ல ஒரு 2, 3 கிளாத் போட்டுலாம் நீங்க கட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு அந்த வளைவுலாம் கட் பண்ணும்போதெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் கட் பண்ண வேண்டாம். ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதால கொஞ்சம் கை வலிக்கிற மாரி இருக்கும். ஆனா போக போக உங்களுக்கு சூப்பரா செட் ஆயிடும். இதிலயே பார்த்தீங்கன்னா 3 சைஸஸ் கிடைக்கும். 10, 11, 12. இப்ப நான் யூஸ் பண்றது வந்து 12. இப்போ ஒண்ணும் இல்ல. சிம்பிளா நான் உங்களுக்கு கட் பண்ணி மட்டும் காட்டுறேன். நீங்க ரொம்ப இப்ப இந்த இடத்துல என் கைய பார்த்தீங்கன்னா புரியும். ரொம்ப பிரஸ் பண்ணி நீங்க கட் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்ல. லைட்டா அப்படி பண்ணாலே சூப்பரா வந்து இது வந்து கட் பண்ணும். ஸோ இது வந்து 2 கிளாத் வச்சு கட் பண்ணி காட்டுனேனா, இதே வந்து ஒருவேளை ஒரு 4, 5 ப்ளவுஸ் பிட் ஒரே கஸ்டமர் குடுக்குறாங்க அப்படின்னா, சேர்த்து போட்டு கட் பண்ற மாரி இருந்தாலும், இதுல வந்து நீங்க சூப்பரா கட் பண்ணலாம். செம்மையா கட் பண்ணும். ஸோ யாருக்காச்சும் வேணுனா கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னென்ன வாங்குனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சரி நான் கடைக்கு போனேன்னா, மெட்டீரியல் வந்து எது தேவையோ அது மட்டும் தான் வாங்குவேன். அதிகமா எதுவுமே வாங்க மாட்டேன். அதனால வாங்கி காமிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ வாங்கிட்டு வரல. நான் என்ன சொல்லியிருந்தேன், மெட்டீரியல் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வந்து அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு போடுறதுக்காக சில்க் காட்டன் மெட்டீரியல் அவங்களே இன்னொரு கால் பண்ணி இன்னொரு ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிரீன் கலர். ஸோ அந்த கலருக்கும் சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன்.
அப்புறம் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கிரீன் கலர் மெட்டீரியல். இது 3ம் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆனா, இதுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு நூல் எடுக்கிறதுக்கு தான் பார்க்குறேன். நூல் கண்டுலாம் வந்து நெறைய காலியா இருக்கு. அந்த டார்க் ப்ளூ நூல் கண்டு, நேவி ப்ளூலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நூல் கண்டுலாம் சுத்தமாவே இல்ல. நான் எப்போ போனாலும் அதுலலாம் ஒண்ணு ஒண்ணு எது எதுலாம் அதிகமா தேவைப்படுதோ, இப்போ ப்ளூ கலரு, பிங்க் கலரு, ராயல் ப்ளூ, ரெட் கலர், மெரூன் கலர் இந்த மாதிரி அதிகமா தேவைப்படுற கலர்லாம் அப்பப்போ ஒரு நூல்கண்டு வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன். ஆனா, அந்த நூல்கண்டுலாம் காலியாயிடுச்சு. நான் மெட்டீரியல் வாங்கியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு தடவ போகணும். போய் வாங்கிட்டு வரணும் எல்லாமே. இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனதானே நம்மளால எல்லாமே வாங்கவும் முடியாது. ஞாபகமும் இல்ல எனக்கு. அது மட்டும் இல்லாம கல்யாண டேட் இன்னும் 2 டேட் இருக்கு. 27, 28 2 நாள் இருக்கா. ஒர்க் அதிகமா இருக்கு. நம்ம அதுல அலைஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதே முக்கியமான காரணம். சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரணும் அப்படின்ட்டு. இந்த ப்ளவுஸ ஸ்டிச் பண்ணி முடிச்ச உடனே கஸ்டமர் வந்து உடனே வாங்கிட்டு போயிட்டாங்க. வீடியோ கூட எடுக்கல. மணி 8 மணி ஆகுது. இப்ப தான் நான் சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அததான் அடுத்தது ஸ்டிச் பண்ணணும். நைட் ஆயிடுச்சு. அந்த 4 லைனிங் ப்ளவுஸ்ல எல்லாமே 4மே ஒரே ஆள் தான் குடுத்துருந்தாங்க. ஒரே ஆளுக்கு தான் நம்ம ரெடி பண்றோம். அதனால கட்டிங் ஈஸியா போட்டாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 3 வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். 4வது வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது லைனிங் மெயின் கிளாத்லாம் அட்டாச் பண்ணிட்டேன். இனிமே இது ப்ளவுஸ் மாரி ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான். அதுக்குள்ள வந்து செம மழை. மிஷின் பூரா தண்ணி தெறிச்சுட்டே இருந்துச்சு. ரொம்ப மழை சாரல் அடிச்சு ரொம்ப தண்ணி தெறிச்சுட்டே இருந்ததுனால, நம்மளால இத மட்டும் அ மழை விட்ட பிறகு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 10:30 கிட்ட ஆகுது. இத வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். அதுவரைக்கும் சும்மா இல்லாம ஏன்னா இப்போ கல்யாண டேட்லாம் வரதுனால டைம் இல்லையா? அதனால வந்து சும்மா இல்லாம ஏதாச்சும் கட்டிங் ஒர்க் இருந்தா பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ கட்டிங் ஒர்க் ஏதாச்சும் பார்க்கலாம். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போதும் அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த டைம்ல வந்து சரி ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த பேட்டர்ன் வந்து போட்டு வச்சிருந்தேன். போட் நெக் தான் கேட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே போட் நெக்கு. ஸ்கேலப் டிசைன் வச்சு கேட்டிருந்தாங்க. சரி அதுக்கு பேட்டர்ன் போட்டு வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு யோசிச்சு பண்ணணும்ல. அதுக்காக பேட்டர்ன் போட்டு வைக்கலான்ட்டு அந்த டைம்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பேட்டர்ன் போட்டு வச்சிருந்தேன். இப்போ அந்த லைனிங்ல வந்து கட் பண்ணிடலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு பேட்டர்ன் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே ஃபுல்லா நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன். மழையும் ஓரளவுக்கு விட்டுடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி பாதியிலேயே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அத வந்து ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த 4 ப்ளவுஸும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, 4 ப்ளவுஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாமே லைனிங் தான். இவங்களோடது 40க்கு மேல தான் இருக்கும் இவங்களோட ப்ளவுஸ் சைஸு. ஆனா வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா அயர்ன் பண்ணாமயே அது வந்து அப்படியே போட்டோம்னாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். பேக்கு, ஃப்ரண்ட். நைட்டு லேட் ஆயிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால இப்போ பகல்ல எடுக்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே சைடு ஜாயிண்ட். இவங்களோடது வந்து கட்டிங்கும் ஈஸியா இருக்கும். ஸ்டிச்சிங்கும் ஈஸியா இருக்கும். டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ளவுஸ் முடிச்சுட்டு, அடுத்தது இந்த சாரி. ஒரே மாதிரியே 2 சாரி எடுத்து வந்திருக்காங்க. அதுல கலர் மட்டும் வேற மாரி இருக்கு. இதுலலாம் வந்து லேஸ் அவ்வளவா வச்சாலும் ஒண்ணும் தெரியாதுல்ல. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. சில்வர் கலர் லேஸ் வச்சா தெரியும். ஆனா, அதுவுமே ரொம்ப பளிச்சுன்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பிளைனாவே ஸ்டிச் பண்ண சொன்னதால பிளைனா ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் தான் 2ம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா, இது வந்து 500 சொச்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. இது வந்து 600 சொச்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. ஆ சாரி ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து கிளாத் 2 சாரிலயும் சரி, மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து இது கொஞ்சம் திக்னஸ் நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் இது வந்து வேற கடையில எடுத்தேன். இது வேற கடையில எடுத்தேன். அந்த கடையில அதிகமா வாங்கிட்டானுவோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அதுக்கப்புறம் இந்த மாரி தொட்டு காமிச்சேன். இதுக்கும் வித்தியாசத்த பாருங்க. ரேட்டுக்கு ஏத்த மாதிரி கிளாத்தோட குவாலிட்டியும் மாறும் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் பார்த்தாக்கா, இது நல்லது கொஞ்சம் திக்கா இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப லேசான துணியா இருக்கு. பிரிச்சுட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ப்ளவுஸ்ல ஓவர்லாக்லாம் போட்டோம். அதனால இதில பிரிச்சுட்டு வரதுக்கு வாய்ப்பில்ல. இருந்தாலும் ரொம்ப ஒரு லைட்டா அப்படி நூல் இழுத்தாலே சல்லுன்னு அப்படி இழுத்துட்டு வரும்ல, அந்த மாதிரி துணியா இருந்துச்சு. எல்லாத்துலயுமே ஓவர்லாக் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இன்னும் இதில ஹூக் காஜா கட்டி அவங்களுக்கு குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களும் வாங்கிட்டு போயிடுவாங்க. 2 ப்ளவுஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஏன் கட்டிங் போடுறோம் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில கட்டிங் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கும் வேலை மிச்சம் அப்படிங்கிறதுனால, நான் வந்து சரி ஒரு தடவையா 4த்தையுமே குடுங்க நான் தச்சு குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ வாங்கிட்டேன். இது வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸு. ஒரு சாரீக்கு வந்து மெட்டீரியல் ப்ளவுஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
இது வந்து பிளைனாக இருக்கிறதால நம்ம வந்து இங்கெல்லாம் ஸ்டோன் லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுசஸில் ஏதாச்சும் டவுட்லாம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணி வீடியோஸ் போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.